Hello everyone, welcome to Learn Well and Excel Academy. இந்த வீடியோவில் மேக்கிங் ஆஃப் அ குளோபல் வேர்ல்டோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்டில் 4 கான்செப்ட் தான் இருக்குது. த ப்ரீ மாடர்ன் வேர்ல்ட், த 19th century, இன்டர்வார் எக்கானமி, ரீபில்டிங் த வேர்ல்ட் எக்கானமி, த போஸ்ட் வார் எரா. த ப்ரீ மாடர்ன் வேர்ல்டில் 4 ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். குளோபலைசேஷன், சில்க் ரூட், ஃபுட் ட்ராவல்ஸ், கான்க்வெஸ்ட், டிசீஸ் அண்ட் ட்ரேட். ஸோ குளோபலைசேஷன் பொறுத்த வரைக்கும் குளோபலைசேஷன்னா என்ன, ஸோ அங்கே என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் நடந்தது, யாரெல்லாம் குளோபலைசேஷனுக்கு முக்கியமான ஃபேக்டராக இருந்தாங்கங்கிறத பற்றி பார்ப்போம். சில்க் ரூட்னா என்ன, ஸோ சில்க் ரூட் மூலமாக என்ன விதமான ப்ராப்பர்ட்டிஸு, என்ன விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுட் ட்ராவல்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகும்போது ஃபுட் ட்ராவல்ஸில் என்ன மாதிரியான ஃபுட்டு எங்கே இன்ட்ரொடியூஸ் ஆச்சு, எங்கே அதோட ரீநேம் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். கான்க்வெஸ்ட், டிசீஸ் அண்ட் ட்ரேட். ஸோ கான்க்வெஸ்ட், டிசீஸ் அண்ட் ட்ரேடில் எப்படி இந்த டிஸ்கவரி ஆரம்பிச்சிச்சு, ஸோ அந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ ட்ரேட் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ இதை பற்றின சம்மரி தான் கான்க்வெஸ்ட், டிசீஸ் அண்ட் ட்ரேடில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சாப்டர் த 19th century. ஸோ இதில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன், வேர்ல்டு எக்கானமி டேக்ஸ் ஷேப், ரோல் ஆஃப் டெக்னாலஜி, லேட் 19th century காலனியலிசம், ரிண்டர்பெஸ்ட் ஆர் த கேட்டில் பிளேக், இன்டென்ச்சர்டு லேபர் மைக்ரேஷன் ஃப்ரம் இந்தியா, இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்ராட், இந்தியன் ட்ரேட், காலனியலிசம் அண்ட் த குளோபல் சிஸ்டம். ஸோ 19th centuryயில் முக்கியமான கான்செப்ட்ஸ் இதுக்குள்ளே தான் வருது. ஸோ இனிஷியலாக கார்ன் லாஸ் பற்றி பார்ப்போம். கார்ன் லாஸ்க்கு அப்புறம் ஃபுட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அண்ட் லேபர்ஸ் ஏன் மைக்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ரோல் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு டேர்ன் எடுக்குது அப்படிங்கிறதும், இந்த காலனியலிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, லேட் 19th centuryயில் காலனியலிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் இந்த ட்ரேடு ஸ்ப்ரெட் ஆகுது, மைக்ரேஷன் ஆஃப் லேபர்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட்டும் நடக்குது. ஸோ அதை பற்றி தான் ரிண்டர்பெஸ்ட் ஆர் கேட்டில் பிளேக்கில் பார்ப்போம். அண்ட் தென் லேபர் மைக்ரேஷன், இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்ராட், இந்தியன் ட்ரேட், காலனிசம் அந்த குளோபல் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இப்போ டிஸ்கவர் ஆகுது இல்லையா டெரிட்டரிஸ், நியூ டெரிட்டரிஸ் டிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா. ஸோ அங்கே இருக்க மக்களை சிறப்பிடிச்சு அங்கே காலனிசமாக உருவாக்குறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு குட்டி சம்மரி தான் இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் சாப்டர் த இன்டர்வார் எக்கானமி. இந்த இன்டர்வார் எக்கானமியில் வார் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். போஸ்ட் வார் ரெக்கவரி, ரைஸ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன், த கிரேட் டிப்ரெஷன், இந்தியா அண்ட் த கிரேட் டிப்ரெஷன். வார் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் டூரிங் த வார் நடக்குது, ஸோ வாருக்கு யூஸ் பண்ணுற மெஷினரிஸ் அண்ட் ரோல் பிளே ஆஃப் மென் அண்ட் விமன் இந்த சொசைட்டி. ஸோ அது ரெண்டு தான் அதில் கவர் பண்ணுவோம். போஸ்ட் வார் ரெக்கவரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள், ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் டிமாண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி அவங்க ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போஸ்ட் வார் ரெக்கவரியில் பார்ப்போம். ரைஸ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்ப்போம். ரைஸ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். கிரேட் டிப்ரெஷன் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு ட்விஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன ஒரு லேக் ஆகுது. ஸோ அதுதான் டிப்ரெஷனாக மாறுது. அந்த டிப்ரெஷன் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொண்டு வந்த யூஎஸை கூட விட்டு வைக்கல. ஸோ இந்த கிரேட் டிப்ரெஷன் யூஎஸ்லேயும் இருக்குது. சேம் திங் இந்தியாவும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அந்த கிரேட் டிப்ரெஷன் எப்படி அதை சர்வை பண்ணாங்க அப்படிங்கிறதான் அதில் பார்ப்போம். லாஸ்ட் சாப்டர் ரீபில்டிங் த வேர்ல்டு எக்கானமி, த போஸ்ட் வார் எரா. ஸோ ஆல்மோஸ்ட் 2 வார் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த 2 வார்னால நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த சேஞ்சஸை எப்படி இவங்க சரி பண்ணுறாங்கங்கிறதான் போஸ்ட் வார் செட்டில்மெண்ட் அண்ட் பிரிட்டன் வுட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஏர்லி போஸ்ட் வார் ஏராஸில் எப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்க அண்ட் டீகாலனைசேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அது நடக்குது. என்ன அப்படின்னா, ஸோ என்னென்ன இடத்துலலாம் அவங்க காலனிஸ் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிரிட்டன் வுட் சிஸ்டம்ங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. அது இண்டிபெண்டன்ஸுங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுனால குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்டோட சம்மரி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் டீட்டெயில்டு வீடியோஸ் ஒரு சாப்டருக்கும் வரும். சில சாப்டருக்கு கீழே வர பர்டிகுலர் டாபிக் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால அந்த டாப்பிக்கை மட்டும் தனியாகவும் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.